கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. அது ஒரு மாலை நேரம். சூரியன் அஸ்தமித்து பூமியை இருள் கவ்விக்கொண்டிருந்தது. ஆபிரகாமின் உள்ளத்தை கவலையும் வேதனையும் மூடிக்கொண்டிருந்தது. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு பெருங்குறை இருந்தது. ஆண்டவரை பார்த்து மனந்திறந்து பேசினார். கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. கர்த்தர் அந்த உள்ளத்தின் அங்கலாய்ப்பை அறிந்தார். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியாதது போல உன் சந்ததியும் இவ்வண்ணமாக இருக்கும் என்று வாக்கு கொடுத்தார். அப்படியே நிறைவேற்றினார். அதில் ஒரு பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரத்தை அன்று ஆபிரகாம் கவனித்தாரோ இல்லையோ தெரியவில்லை. அவர்தான் நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம், என அன்பானவர்களே, உங்கள் கண்களை ஏறெடுத்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கும் விடிவெள்ளி நட்சத்திரத்தை நோக்கி பாருங்கள். அன்று சாஸ்திரிகளை வழிநடத்தின தெய்வீக நட்சத்திரம் நிச்சயமாக கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உங்களையும் நடத்தி ஆசீர்வதிக்கும். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்களும் எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கதாக, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க. எங்களை பேர் பேராக அழைத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ.